Hi friends, welcome to SSTube. 2 நாளைக்கு முன்னால நம்மளோட சேனல்ல நான் அப்லோட் பண்ண எண்ணெயோ பட்டரோ இல்லாம ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஸ்பாஞ்ச் கேக் 2 நாள்ல 1.5 லட்சம் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. உங்களோட ஓவர்வெல்மிங் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அந்த வீடியோல நிறைய பேர் முட்டை சேர்க்காம அதே சமயம் மைதா இல்லாம இதே ரெசிபியை செய்ய முடியுமா அப்படினு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலா ஆல்ரெடி ஒரு வீடியோ முட்டை சேர்க்காம போட்டிருந்தேன். இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு மைதா சேர்க்கல முட்டை சேர்க்கலங்க ரொம்ப சூப்பரா யம்மியான ஒரு கேக் கோதுமை மாவுல எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு இதுக்கு நான் 1 கப் தயிர், கெட்டியான தயிர், ரொம்ப புளிப்பில்லாதது எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா விஸ்க் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். நீங்க மிக்ஸில கூட அடிச்சுக்கலாம். நல்லா ஸ்மூத்தா கட்டி இல்லாம ஆகுற வரைக்கும் நீங்க இதை அடிச்சுக்கோங்க. அடித்து எடுத்துட்டு அதில் 1 கப் பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. பட் 1 கப்பே சரியான அளவாக இருக்கும் உங்களுக்கு. சுகரையும் தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு விரும்புனீங்கன்னா மிக்சியில் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் வந்து ரொம்ப நேரம்லாம் இதை அடிக்க தேவையில்லை, அதனால நான் ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து நேச்சுரல் ஃப்ளேவரிங் ஏதாவது ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பவுடர் அல்லது சாஃப்ரான் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் கலந்தா போதும். அதை கலந்து வச்சுட்டு நம்ம இப்போ 1/2 கப் ரவை எடுத்துக்கலாம். 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். இல்லை நீங்கள் டைரெக்டாக மாவை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டியாக ஆயிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இருந்தது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு சலிச்சிங்கன்னா சரியாக வந்துடுங்க. இப்போ இதை நம்ம நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், தயிரில் சோடா மாவும் பேக்கிங் பவுடரும் கலந்து வச்சோம் இல்லையா, அது இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும். இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவு வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் ஆயில் அல்லது உங்களுக்கு என்ன ஆயில் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயாக இருக்கணும், அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதில் நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவை மொத்தமாக கொட்டிடலாம். கொஞ்சமாக கலக்கணும்னு அவசியம் இல்லை. மொத்தமாக கொட்டிட்டு அதை நல்லா நம்ம கிளறி விட்டோன்னா அது மிக்ஸ் ஆயிரும். கட்டி தட்டாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஸ்க் வச்சே கிளற பாருங்கள். நீங்கள் கரண்டியால் கிளறதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மாவு டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணவே அது நல்லா இலகி கொடுத்து சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நான் கொடுத்துருக்க அளவுகளை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் இப்போ 1 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த கப் மாவு ரவெல்லாம் எடுக்க யூஸ் பண்ணுறீங்களோ சேம் கப்பையே வந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இதுவரை நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ புது அப்டேட்ஸ் கொடுத்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து இந்த மாதிரி ஊற்றி பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்தில் அது இருக்கணும். இன்கேஸ் அது கெட்டியாக ரொம்ப டைட்டான பதத்தில் இருந்ததுன்னா நீங்கள் 1/4 கப்புக்கும் குறைவாக பால் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. இதை வந்து ஆல்ரெடி பட்டர் அப்ளை பண்ணியிருக்க பேக்கிங் ட்ரேயில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். இதை வந்து சின்ன கப் கேக் மாதிரி மோல்டு கிடைக்கும் அலுமினியம் ஃபாயிலில், அதில் ஊற்றி தான் நான் இன்றைக்கி வேக வச்சுக்க போகிறேன். நீங்கள் மொத்தமாக ஒரே கேக் ட்ரேயில் கூட நீங்கள் ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி குட்டி ஷேப்ஸில் கொடுத்தா கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால தான். ஸோ நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க பாத்திரங்களில் ஃபில் பண்ணிவிட்டு மேலே பாதாம் பிஸ்தா சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம தூவிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1 கப் அளவு சால்ட் போட்டுட்டு அது மேலே ஒரு தட்டு கவுத்தி வச்சுருக்கேன். இதை வந்து மாவு ரெடி பண்ண போகும்போதே ஒரு 15 நிமிஷம் லோ மீடியமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க, ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம மாவு ஊற்றி வச்ச ட்ரேயை உள்ளே வச்சு ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் நம்ம வச்சு டைட்டாக மூடிடணும். கேக் ட்ரேயை வச்சதுக்கு அப்புறமா மீடியம் லோவில் தான் இருக்கணும், நெருப்பு வந்து ஹை ஆகக்கூடாது, அப்புறம் சரியாக வேகாதுங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து உப்பு போடாமல் டைரெக்டாக நான்ஸ்டிக்
அலுமினியம் கப்ஸில் ஊற்றின கேக்கை வந்து வச்சேன். அதுவும் நல்லா தான் வந்தது. நீங்கள் எந்த மெத்தட் உங்களுக்கு வசதியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். 40 to 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ஒரு சின்ன குச்சியால் நம்ம இன்சர்ட் பண்ணி பார்த்தோன்னா மாவு ஒட்டாமல் வரணும். அதுதான் சரியான பதம். அப்படி மாவு ஒட்டிட்டு வந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் வேக விட்டு எடுங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்ட கோதுமை மாவில் அருமையான எக்லெஸ் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பபாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.